Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற 58வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஆர்சிபி அண்ட் கேகேஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெளுவை பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த பெங்களூரோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சதா. கிட்டத்தட்ட நிறைய மேட்சஸ் வந்து இதெல்லாம் இந்த சீரீஸ்ல வந்து பிளே பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட 5 மேட்சஸ் சம்திங் வந்து பிளே பண்ணிட்டாங்க. அதுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இது ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா இருக்கோ அந்த அளவுக்கு பவுலர்ஸும் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அதுலயும் பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்து இருக்கு. பட் இந்த சீரீஸ்ல லாஸ்டா இருந்த 2 மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு பெருசா விக்கெட் கிடைக்கல. போத் இன்னிங்ஸ்லுமே பவுலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 13 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. பேட்ஸ்மேன் தான் வந்து நல்லாவே டாமினேட் பண்ணிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட்லி 90% வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் சேசிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சேஸ் பண்ற டீமுக்கு வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு. ஒரு டீமை மேக் பண்றது சேஸ் பண்ண டீமுக்கு கொஞ்சம் ஃபேவரா மேக் பண்றது கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபண்டிஸ் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனலையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்க நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அண்ட் கேகேஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு 10.5 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 30,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிராண்ட் லீக் அண்ட் ஃப்ரீ கிவ்அவேயோட பங்களிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற ஆப்ல வந்து நீங்க ஒரு கிராண்ட் லீக் டீம் வந்து மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக் டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல யூசர்ஸ் பேஸ் கொஞ்சம் அதிகமாவே வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க மேக் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரேங்க் ஒரு 12,000 ரேங்க் அந்த ரேங்க் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம எக்ஸல் ஆப்ல நீங்க ப்ளே பண்ணும்போது டாப் 10க்குள்ளார வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் காட் கிரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறது கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா இதுல எக்ஸல் ஆப்ல யூசர்ஸ் பேஸ் ரொம்பவே கம்மியானதான் இருக்காங்க. ஸோ கடைசி டைம் வரையுமே ஃபுல்லாகாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஆப்ஷன் நீங்க ப்ளே பண்றீங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முக்கியமான மேட்சஸ்க்குலாம் iPhone 16 வந்து கொடுக்குறாங்க. வெறும் 16 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்ல iPhone 16 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் லாஸ்ட் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி ஸோ ஒரு 1 ஹவருக்கு இல்லை 1/2 ஹவருக்கு முன்னாடி நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு, இது கிராண்ட் லீக்ல ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். அதை பார்த்துட்டு மல்டிபிள் டைம் நீங்க டீமை மேக் பண்றவங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்குங்க. 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட் வந்து வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். சோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததான் வெளிரகனை வந்து பாத்துருவோம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 197 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 86 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 109 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஒரு 2 மேட்ச் வந்து டிரைவ்ல வந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஓவராலா பேட் செகண்ட் பண்ண டீம் தான் அதிகமான வின்னிங் ரேஷியோ வந்து இருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 168. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் 287 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ஆஸ் யூசுவல் ஆர்சிபி 82 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸ் வந்து பாரத ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். ஸோ லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஆர்சிபி 5 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. கேகேஆர் 6 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சஸ் அப்ரைட்ல இருந்து இருக்கிறாங்க கேகேஆர். அடுத்த 2 டீம் ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும்
ஜாக்கப் பெத்தல், விராட் கோலி ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ரச்சித் படிதார், ரச்சித் படிதாருக்கு சின்ன ஒரு இன்ஜுரி இருந்துச்சு, கேப்டன்ஷிப்பை மாத்துறாங்க அப்படிங்கிற நிறைய நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்துச்சு. பட் இப்ப லைவ் நியூஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரச்சித் படிதார் வந்துட்டாரு, சோ அவர் வந்து பிளே அந்த கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க, சோ பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ மோஸ்ட் ப்ராபபிலி ரச்சித் படிதார் தான் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குர்னால் பாண்டியா, டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமேரே செஃபோர்ட், புவனேஸ்வர் குமார், லுங்கி நிங்கிடி, யாஸ் அயால், சுயாஷ் சர்மா, மயங்க் அகர்வால். சோ டேவிட் படிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரூல் அவுட் ஆயிட்டாரு, அவரோட இன்ஜுரினால அவர் வெளியே போயிட்டாரு. அவருக்கு போல மயங்க் அகர்வால் தான் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஹேசில்வுட் சோ பிளே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது, பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்க நியூஸ் ஹேசில்வுட் ஐபிஎலுக்கு வந்து பிளே பண்ண கிரவுண்டுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ எதா இருந்தாலும் அந்த ஒரு பிளேயர்ஸ் மட்டும் லாஸ்ட் லைனப்ஸ் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வந்து 100% நமக்கு வந்து தெரிய வரும். சோ அப்படி இருக்கும்போது அப்படி வந்தாங்க அப்படின்னா லுங்கி நிங்கிடிக்கு பதிலாக தான் ஹேசில்வுட் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பாரதா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரஹமுல்லா குருபாஸ், சுனில் நரேன், ரகேனா, ரகுவன்சி, மனிஷ் பாண்டே, ரிங்கு சிங், ஆண்டர் ரசல், மொயின் அலி, ரமன்தீப் சிங், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. ஸோ இதான் கேகேஆரோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா லைனப்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து உங்க டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் நரேன் 4 ஓவர், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த 4 பிளேயருமே வந்து 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இந்த இதுல ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய டேர்ன் இல்ல, அதுக்கு தகுந்தக்குள்ள ஆஃப் பிரேக் பவுலர் சாரி லெஃப்ட் ஹேண்டரும் ஆப்போனன்ட் டீம்ல கொஞ்சம் நிறைய யாருமே இல்ல, ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் வந்து இருக்கிறாங்க, பெருசா அவங்களும் வந்து கன்சல்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது மொயின் அலிக்கு மோஸ்ட் ப்ராபபிலி அதிகபட்ச ஓவர் கிடைக்குமாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான். எனக்கு தெரிஞ்சு மொயின் அலியோட ஓவரா ஒரு ஓவர்ல 2 ஓவர் கொடுப்பாங்க, பேலன்ஸுக்கு 2 ஓவர் ஆண்டர் ரசல் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் யாஸ் தயால், லுங்கி நிங்கிடி, புவனேஸ்வர் குமார் அண்ட் சுயாஷ் சர்மா இவங்க 4 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 4 ஓவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுல குர்னால் பாண்டியா 2 ஓவர் அதிகபட்சம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாங்க. ரொமேரே செஃபோர்ட் பேலன்ஸுக்கு ஓவர், குர்னால் பாண்டியா 2 ஓவர்ல ரொமேரே செஃபோர்ட் 2 ஓவர், அப்படி இல்லைன்னா ரொமேரே செஃபோர்ட் 1 ஓவர், இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 டீம்ல இருக்கிற பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜாக்கப் பெத்தல், விராட் கோலி 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல ஜாக்கப் பெத்தலா, பிளிப் சால்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. 2 பேர்ல யார் பிளே பண்றாங்க அப்படிங்கிறது. சோ லாஸ்டா அந்த 2 மேட்ச்மே ஜாக்கப் பெத்தல் தான் வந்து பிளே பண்ணியிருந்தாரு, பிளிப் சால்ட் இன்னும் கியூர் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ இந்த நாள் நல்லா தள்ளி போயிருக்கு, கிட்டத்தட்ட நிறைய நாள் மேட்ச் எல்லாமே இருந்திருக்கு, ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க, கண்டிப்பா கியூர் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குது. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் சொல்லலாம், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 1 வீக்கு தாண்டி அதுக்கப்புறம் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்சுங்கும் போது எப்படி வேணா பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதா இருந்தாலும் எந்த அபிஷியல் நியூஸ் வந்தாலும் நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன், மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஜாக்கப் பெத்தல் பிளே பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவரை போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெனு ஒரு சின்ன டைமென்ஷன் கொண்ட ஒரு வெனு தான், பெங்களூர் வெனுனாவே ஒரு சின்ன டைமென்ஷன் கொண்ட ஒரு வெனுவா தான் இருக்கு. அதுல எல்லா பாலையும் அடிச்சிடுறாரு, பாலை பார்த்து கரெக்டா வந்து ஆடுறாருன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர் சொல்லலாம். பவர் பிளே பயன்படுத்திக்கிட்டு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடுறாரு, ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பவர் பிளே பயன்படுத்திட்டு ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ட்ரீம் 11ல 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துருது. அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சோ ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. விராட் கோலி ஆஸ் யூசுவல் அவரை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணவே முடியாது, போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி தான் ஆகணும். போத் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்ல நம்ம அவரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். ரிஸ்க் எடுக்கிறன்னு ரொம்ப ரொம்ப ரிஸ்கா எடுக்கிறேன். நான் ஒரு 10 டீம் ட்ரை பண்ணால 1 or 2 டீம்ல அவர் தவிர்த்து போறேன்னா பண்ணலாம், பட் 10ல பாதிக்கு பாதி நான் அவர் தவிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சல்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபார்ம்ல பிளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளேயர், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி நல்ல ஹிட் அண்ட் மைண்டோட பிளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருக்காரு. இந்த வெனுலையும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு பிளேயர். இந்த வெனுல 45 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு போத் இன்னிங்ஸ்லுமே. அதே பேட் செகண்ட் பண்றாங்க, அதாவது சேஸ் பண்றாங்க அப்படின்னா கடைசி வரையும் உள்ள நின்று பிளே பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 70 இருந்து ஒரு 80+ ஸ்கோர் வரையுமே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ
விராட் கோலியை கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது போத் இன்னிங்ஸ்ல இப்போ கொடுத்துங்க. பட் கேப்டன் அண்ட் வைஸ் சான்சலருங்கும் போது பர்டிகுலரா செகண்டா பேட் பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஜித் படிதார் ஸோ அவர் வந்து இன்னிங்ஸ் செகண்ட் ஓவர் தான் வந்து இறங்குவாரு. மயங்க் அகர்வால் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவரும் வந்து ஒன் டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இதுல ஜவடர் படிகள் போல அவரை தான் உள்ள கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் வந்துட்டாரு, பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அப்படி பிளே பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் தான் வந்து தேவடக் படிக்கலோட இடத்துல வந்து பிளே பண்ணுவாரு. அதாவது ஒன் டவுன் பொசிஷன் வந்து வருவார். லாஸ்ட் சீசன்ல ஒரு பேட்டிங் ஆப்ஷன் பெருசா வந்து கிடைக்கல. கிடைச்சதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவரால் ஸ்கோர்ஸ் வந்து பண்ண முடியல. பட் ஐபிஎல்ல மட்டும்தான். அதுக்கு அப்புறம் நடந்த T20 மேட்ச் அவர் வந்து லீக் மேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து ஒரு 25 பிளஸ் பால் பிடிக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவர்கிட்ட நம்ம ஒரு 60+ இருந்து ஒரு 65+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இந்த வெனுலையும் நிறைய மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு. இந்த வெனுலையும் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீரீஸ்ல அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. ஸோ அப்போ அவருடைய ஹிட் அண்ட் கரெக்டா காட்டணும் அப்படிங்கிற மைண்ட்ல வந்து பிளே பண்ணுவாரு. நான் பர்டிகுலரா போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து மயங்க் அகர்வால் ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பர்டிகுலரா செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா மயங்க் அகர்வாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரஜித் படிதார் ரஜித் படிதாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட் அப்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பட் ரீசன்ட் மேட்சஸ் டோட்டலி ஃபிளாப் தான் சொல்லணும். பெருசா அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. காரணம் அவர் வர டவுன். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டவுன்ல வராரு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவது இவர் வராரு. அப்படிங்கும் போது ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இவர் வந்தாவே ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸை நல்லாவே அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் அப்படியே ஆப்போசிட் ஃபாஸ்ட் பவுலர் டோட்டலி ஃபிளாப் அப்படின்னு சொல்லணும். ரஜித் படிதார் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டேர்ன் பண்ணி பிளே பண்ணிடுறாரு. ஃபாஸ்ட் பவுலர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆறாரு. கண்டிப்பா இவர் வர டவுனுக்கு இவருக்காகவே ஒரு பிளேயரை ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீத் ராணா. கண்டிப்பா இவர் வர டவுனுக்கு அவங்களுக்கு இடையில பேட்டில் இருக்க வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரஜித் படிதார் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். செகண்டா பேட் பண்ணா சம்டைம்ஸ் பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க். அப்படியே வந்தாலும் ஒரு 15 இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததான் குர்னல் பாண்டியா. குர்னல் பாண்டியோட பேட்டிங் ஆப்ஷன் இந்த லைனுக்கு வந்து வராது. எனக்கு தெரிஞ்சு பின் தங்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாப் ஆர்டர்ல ஏர்ல விக்கெட் எல்லாம் விழுந்துருச்சு, டக்குன்னு விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது ஒரு 10 ஓவருக்குள்ள விக்கெட்ஸ் ஒரு 2 விக்கெட்ஸ் விழுந்துருச்சுங்கிற பட்சத்துல மட்டும்தான் குர்னல் பாண்டியா டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வருவாரு. கிட்டத்தட்ட 15 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுவுது, மினிமம் 13 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுவுது, ஒரு நல்ல ஸ்கோர் டார்கெட் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கும் போது ஜிதேஷ் சர்மா அல்லது டிம் டேவிட், ரொமேரோ செஃபர்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொண்டு போய் மேல வந்து விடுவாங்க. குர்னல் பாண்டியோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பின்தங்கிய வந்திருக்கும். சோ அப்படி இருக்கும்போது குர்னல் பாண்டியா மோஸ்ட் ப்ராபபிலி பேட்டிங் ஆர்டர் வருவாருங்கிறது ஒரு டவுட். பேட்டிங்ல இருந்து இந்த மேட்ச் அவுட் நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல கண்டிப்பா இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம் குர்னல் பாண்டியா கிட்ட இருந்து. வெனுலையும் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலரா வந்து இருக்காரு. சோ அவரை வந்து பவுலிங்ல இருந்து மட்டும் நான் அவருக்கு வந்து அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல டபுள் ஆப்ஷன் ட்ரை பண்றேன், பேட்டிங் அண்ட் பவுலிங் ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் பேட்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். டிம் டேவிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிம் டேவிடோட பேட்டிங் ஆர்டர் கடைசியா அந்த 5 ஓவர்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் வருவாரு. இன்கேஸ் அவருக்கு என்ன அவருக்கு ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல அவர் வந்து சொல்லவே குத்தமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லாவே அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவருக்கு ஒரு மைனஸ் என்னன்னா அவருக்கு பேட்டிங் ஆப்ஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வராரு ஆப்ல போய் நின்னுறாரு, அங்கிட்டு இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் தட்டாம அடிச்சாருன்னு பாக்குறோம், பாலை மிஸ் பண்றது கொஞ்சம் நிறைய நிறுத்தி இது பண்றாங்க. கடைசி கட்டத்துல தான் ஒரு 2 ஓவர் தான் வந்து பேட்டிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 5 ஓவர்ல வந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 5 ஓவர்ல கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவராச்சும் நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஒரு 2 ஓவர் தான் ஆப்ஷன் கிடையாது. அந்த 2 ஓவர்ல அவர் அடிக்கக்கூடிய ஸ்கோருங்கும் போது ட்ரீம் டீம்ல வருவாங்கிறது ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் டிம் டேவிட் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா தாராளமா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுவும் நீங்க ஒரு டீமை மேக் பண்றது எப்படி மேக் பண்றீங்க அப்படின்னா இன்கேஸ் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஏர்லியா விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க, அதாவது பெங்களூர் வெனுல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அதுல டிம் டேவிட் அல்லது ரொமேரோ செஃபர்ட் இவங்க 2 பேரும் ஏதாவது ஒருத்தருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா அதுல ரொமேரோ செஃபர்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு டிம் டேவிட் நீங்க கன்சல்ட் பண்ணவே
தேவையில்லை. ஏன் ரொமேரியோ செஃபர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொமேரியோ செஃபர்டுக்கு சம்டைம் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுல ஒரு விக்கெட்டை வந்து எடுத்துறாரு அப்படிங்கிற பட்சத்துல பேட்டிங் ஆர்ல வந்து காமெண்ட் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு டிம் டேவிட்டை கம்பேர் பண்ணும்போது. சோ அதனாலதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பேட்னா டிம் டேவிட் நீங்க இப்ப கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்னா நீங்க ரொமேரியோ செஃபர்டுக்கு இப்ப கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஜிதேஷ் சர்மா ஸ்டார்ட் அப்ல சேம் ருத்ராஜ் ரஜித் படிதாருக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரிதான் ஜிதேஷ் சர்மாவும் ஸ்டார்ட் அப்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டக்கு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. இவரோட பேட்டிங் ஆப்ஷன் சம்டைம்ஸ் வராமே போயிருது. ஏன்னா டாப் ஆர்ல நான் சொன்னேன்ல கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவருக்கு 13 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுதுங்கும் போது டிம் டேவிட் ரொமேரியோ செஃபர்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் அமைச்சிடுறாங்க. ஜிதேஷ் சர்மா பேட்டிங் ஆட வரதில்லை. ஜிதேஷ் சர்மா இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு அவர் வந்து ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. புவனேஸ்வர் குமாருக்கு இந்த வெனுல பெருசா விக்கெட்டிங் பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா கம்பேர் பண்ணும்போது. சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். சோ அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் இந்த வெனுல. பட் செகண்டா பவுல் பண்ணும்போது இந்த வெனுல விளையாண்ட மேட்சஸ்ல கம்பல்சரி 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் கிடைச்சிருக்கு. சோ லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் தான் பெருசா அவருக்கு வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இல்ல. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் வரும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். புவனேஸ்வர் குமார் செகண்ட் பவுல் பண்றாருன்னா அவர் இப்ப கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. லுங்கி நிங்கிடி ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இங்க லுங்கி நிங்கிடியா இல்ல ஹசில் வுட்டா அப்படிங்கிறது சோ லாஸ்ட் மேட்ச் நடக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வந்து நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன் யார் வராங்க அப்படிங்கறத. சோ அதுக்கு வந்து ஹசில் வுட் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து ஏற்பாரு. அதாவது லுங்கி நிங்கிடி தான் இருக்காரு, ஹசில் வுட் இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா லுங்கி நிங்கிடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் பவுல்ல நீங்க 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். யாஸ் தயால் சோ ரொம்ப சூப்பரான பவுலர். டெத் ஒரு ஆப்ஷன் அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அதையும் ஒரு முக்கியமான தருணத்துல கொடுக்கும் போது அதை கரெக்டா பயன்படுத்திட்டு அவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து பவுல் பண்றாரு. விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா எதுவும் இல்லை, இருந்தாலும் எக்னாமிக்ல வந்து பவுல் பண்ணிடுறாரு. டீம் வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பாகவும் வந்து இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரேயா சர்மா ஒரு லெக் பிரேக் பவுலர். எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுல ஸ்ரேயா சர்மாட்ட இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து. சோ இவரோட பவுல் அடிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க தான். பட் இருந்தாலும் விக்கெட்டிங் ஆப்ஷன் அந்த ஃபீல்டிங்ல கொஞ்சம் மிஸ் ஆயிருது. இல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா வந்து கிடைக்கிறது இல்ல. அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். பட் கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது ஸ்ரேயா சர்மா வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்கா வந்து பவுல் பண்றதுனால ஓரளவு ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பார்த்தா கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ரஹமுல்லா குர்பாஸ், சுனில் நரேன் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ரஹமுல்லா குர்பாஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. சோ ஆர்சிபில இருக்க ஜிதேஷ் சர்மா கம்பேர் பண்ணும்போது விக்கெட்டிங் ஆப்ஷனுக்கு ரஹமுல்லா குர்பாஸ் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. சேஃபான பிக்காவும் வந்து இருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. சோ கம்பல்சரி ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. சோ ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வருவாரா கம்பல்சரி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். சம்டைம் அவர் பேட்டிங் ஆர்டர் வரதும் இல்ல, வந்தாலும் பெரிய ஸ்கோர்ஸும் வந்து பண்றது கிடையாது. பட் ரஹமுல்லா குர்பாஸ் ரீசென்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது அவருக்கு ஆவரேஜ்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு. பர்டிகுலரா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க போது கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது நீங்க ஒரு கேபிட்டல் ஏதாச்சும் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஓவராலா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது விக்கெட் கீப்பிங் அந்த பேட்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு 60 வந்து 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த சுனில் நரேன் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இவர் வந்து 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாரு. ஓகே ஓவராலா 4 ஓவர் பவுல் பண்றதுனால மோஸ்ட்லி எல்லாருமே இவருக்கு தான் வந்து கேப்டன்ஷிப் வந்து கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த வெனுல ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிங் இருக்கு. பட் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃப் பிரேக் பவுலருக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கும் போது ஓவராலா எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். சுனில் நரேன்றது நம்ம ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பெருசா வந்து ஒரு விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்து எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவார் பாத்தீங்கன்னா இவரோட விக்கெட்ஸ் வந்து பெருசா கேகேஆர் கன்சல்ட் பண்றதே கிடையாது. உன்னால முடிஞ்சதை நீ பண்ணு, உன்னால முடிஞ்ச ஸ்கோர்ஸ் நீ கொண்டு வா, முடியல பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மைண்ட்ல தான் அவர் வந்து அனுப்புறாங்க. சோ அதே மாதிரி தான் அவரால் முடிஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்ட் வயசுல பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமான முறை விக்கெட்ஸை வந்து இழந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயா சர்மா அண்ட் சுனில் நரேனுக்கு ஒரு ஸ்ட்ரைக்லி பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்க பவுலிங் ஆப்ஷன் வரதுக்கு உள்ளாரியே சுனில் நரேன்றது நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரகைனா அண்ட் ரகுவன்சி 2 பேருமே ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே பேட்டிங்ல வேற லெவல் ரெக்கார்ட்ஸ். ரீசெண்ட் மேட்ச் எல்லாத்துலயுமே ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காங்க. குயிக் ஃபயர் நாக்கு ஆடக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர்னு சொல்லலாம். 2 பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லாவே என்ஜாய் பண்ணி
பிளே பண்ணிடுறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா பாலுமே அடிச்சு ஆடுறாங்க. சிக்ஸர் பவுண்டரிஸ் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஸ்கோர்ஸ் நல்லா கொண்டு போயிடுறாங்க. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்பின்னர்ஸ் டோட்டலி ஃபிளாப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 4-5 மேட்சஸ் நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அதிகமான முறை விளையாண்ட எல்லா மேட்சுமே ஸ்பின்னர்ஸ் தான் 2 பேருமே வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெருசா விக்கெட்ஸ் வந்து எல்லாம் கிடையாது. லாஸ்டா வந்து ஒரு 4-5 மேட்சஸ் பார்த்தாவே. சோ அப்படி இருக்கும் போது பவர் பிளேக்குள்ளே பவுலிங் ஆப்ஷன் போடக்கூடிய ஒரு பவுலர் ஸ்ரேயாஸ் சர்மா வந்து இருக்காரு. சம்டைம்ஸ் குருணால் பாண்டியா கூட bowling ஆப்ஷன் வந்து கொடுத்துறாங்க பவர் பிளேக்குள்ளார. பவர் பிளேக்கு அப்புறமே முதல் ஓவர் அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து போல் பண்றாங்க. இன்கேஸ் பவர் பிளேக்குள்ளார ஒரு விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் பேட்டிங் ஆர்டர் வராங்க போது கண்டிப்பா குருணால் பாண்டியா அல்லது ஸ்ரேயாஸ் சர்மா கிட்ட ரகேனா வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு பவர் பிளேக்குள்ள இன்கேஸ் பவர் பிளேக்குள்ளாரியே ஒரு 1 or 2 ஓவருக்குள்ள விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, ரகேனா பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படிங்கும் போது ரகேனா நம்ம ஒரு 35 இருந்து 40+ ஸ்கோர் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். பவர் பிளேக்கு அப்புறம் தான் விக்கெட் விடுவது, அதுக்கப்புறம் தான் ரகேனா உள்ள வராரு அப்படின்னா ஒரு 25+ இருந்து ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு அவருடைய ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. மனிஷ் பாண்டே கிட்டத்தட்ட பெருசா அவருக்கு வந்து மேட்சஸ் வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். பெரிய ஹிட்டிங் மைன்ல அவர் பிளே பண்ண கிடையாது. பட் லாஸ்ட் மேட்ச் அவருக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருந்தாங்க, அது நல்லாவே பயன்படுத்திருந்தா நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருந்தாரு. பட் இந்த மேட்ச் அதே மாதிரி ஸ்கோர்ஸ் இருக்குமான்னு கேட்டா எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க். நீங்க இவர் வந்து 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10 டீம்ல ஒரு 3 டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க, மற்ற டீம்ல ஒரு கன்சல்ட் பண்ணுவேன் தேவையில்ல. ரிங்கு சிங் இன்கேஸ் KKR டாப் ஓவர்ல டீம் கொலாப்ஸ் ஆயிடுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ரிங்கு சிங்க்கு ஒரு இம்பரா கொடுங்க. அப்படி இல்ல நல்லாவே டாப் ஆர்டர் பிளே பண்றாங்க, கடைசி ஒரு 3-4 ஓவர் தான் விக்கெட் விழுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஆண்ட்ரூ ரசல் தான் வந்து பேட்டிங் ஆர்டர் வருவாரு, ரிங்கு சிங் பேட்டிங் ஆர்டர் வர மாட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது ரிங்கு சிங் நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அவர் தவிர்த்துட்டு நீங்க அந்த இடத்துல வேற பிளேயரை கூட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ரூ ரசல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெனுலையும் ஸ்பின்னருக்கு பெரிய ஹிட்டன் இல்ல, ஃபாஸ்ட் பாலரா இருக்கும்போது ஆண்ட்ரூ ரசலுக்கு மேட்சுக்கு மேட்ச் ஒரு 2 ஓவர் கொடுத்துறாங்க. டெத் ஓவர்லயும் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துறாங்க. சோ ரொம்பவே முக்கியமான விஷயம், டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கும்போது ஆண்ட்ரூ ரசல்ட்ட இந்த மேட்ச் நான் பர்டிகுலர் 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு டீம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்றாங்க அப்படிங்கும் போது மற்ற பவுலர்ஸ் அடி உழுதும் போது ஆண்ட்ரூ ரசலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அவர் வந்து அவர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் வந்து எடுத்துறாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராகவும் வந்திருக்காரு. அண்ட் பேட்டிங்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் சொல்லலாம். லாஸ்டா இந்த 2 மேட்சுமே ஒரு பொசிஷனா அவர் வந்து கரெக்டா வந்து காமிச்சிருக்காரு. என்னாலையும் அடிக்க முடியும், நான் ஸ்கோர்ஸை கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா வந்து காமிச்சிருக்காரு. அதனால சொல்றேன் ஆண்ட்ரூ ரசல் நீங்க டாப் ஆர்டர்ல டீம் கொலாப்ஸ் ஆயிரும் நினைச்சீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. சோ கேப்டன்ஷிப்புக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். அதாவது KKR டாப் ஆர்டர் டீம் கொலாப்ஸ் ஆயிரும், ஆண்ட்ரூ ரசல் கொஞ்சம் ஏர்லயே பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு நினைச்சீங்கன்னா டீம் மேக் பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷிப் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிடுவாங்க, கடைசி ஒரு 2 இருந்து ஒரு 3 ஓவர் தான் பேட்டிங் ஆர்டர் வருவாரு, இல்ல ஒரு 3 ஓவர் தான் பேட்டிங் ஆர்டர் பிடிப்பாரு நினைச்சீங்கன்னா டீம்ல கண்டிப்பா ஒரு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து ட்ரை பண்ணிக்க. கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிளா பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. வைபவ் அரோரா சோ இந்த மேட்ச் அவர் இம்பாக்ட் பிளேயரா அவர் வந்து பிளே பண்ற கிடையாது, ஹர்ஷித் ராணா தான் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது வைபவ் அரோராவை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாரு. ஸ்டார்டிங் பவர் பிளேலயே அவர் தான் வந்து பவுல் பண்றாரு. சோ ஜாகப் பெத்தல் அண்ட் வைபவ் அரோராவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சோ ஜாகப் பெத்தல் அண்ட் வைபவ் அரோராவுக்கு கண்டிப்பா ஸ்டார்டிங் பவர் பிளேலயே பவுல் பண்றதுனால ஒரு ஸ்ட்ரைக்லி பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக பவர் பிளேக்கு அப்புறம் அவர் பவுல் பண்ணும் போது மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேக்கு வரை அவர் 4 ஓவருமே வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா நல்லா பவுல் பண்றாரு, ஸ்கோர்ஸ் பெருசா போல அப்படிங்கிறனால 4 ஓவருமே கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு சின்ன கிரவுண்ட் அப்படிங்கனால பெருசா அவருக்கு வந்து சப்போர்ட்டிங் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் வரும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ் பர்டிகுலர் லெக் பிரேக் பவுலருக்கு கொஞ்சம் நல்லாவே டேன் இருக்கு, விக்கெட்டிங் ஆப்ஷனும் வந்து இருக்கு. ஸ்பின்னர்ல பர்டிகுலர் பவுலர்ஸ் இந்த மாதிரி பவுலர்ஸா விக்கெட் எடுக்கிறாங்க போது அதுல வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஹர்ஷித் ராணா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வராருங்க. சோ டைரக்ட் லெவல்ஸ்ல இருக்காரு அப்படிங்கும் போது ஒரு கேச்சஸ் மூலமா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் அந்த 2 மேட்சுமே இம்பாக்ட் பிளேயரா வெளியே வரதுனால அவருக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்ட் பவுலிங்கை தவிர்த்து வேற எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற எதிர்பார்க்க முடியாது. பவுலிங்ல மினிமம் 2 விக்கெட்ஸ் எடுத்தாலும். சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் தான் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து
ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் இந்த ரெண்டு டீம்ல கூட பிளேயர்ஸ்ல ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 90% எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன் கேப்டன் ஆப்ஷனும் விராட் கோலிக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா விராட் கோலி கேப்டன் சுனில் நரேன் வைஸ் கேப்டன் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து வந்திருப்பாங்க. ஸோ விராட் கோலி கேப்டன் ஸ்மாலிக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா விராட் கோலிக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அண்ட் சுனில் நரேனுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. இல்ல கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன், கேப்டன்ஷிப் சேஃபா போயிடுறேன், வைஸ் கேப்டன் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா நினைச்சீங்க அப்படின்னா இந்த மேட்ச் ரகேனா ரெண்டு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுனில் நரேனை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அவர் வந்து பவுலிங்லயும் பெஸ்ட் விக்கெட்ஸ் எதிர்பார்க்க முடியாது, பேட்டிங் கொஞ்சம் ஏழு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் போடும்போது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கா போயிடும். அதாவது ரகுமுல்லா குர்பாஸ் ரகேனா ரகுலி பேருக்கு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. ரகுவன்சி ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றாங்க போது ஜாக்கப் பெத்தல் அண்ட் ஷாஷல் ரொமேரோ செஃபர்ட்ல புவனேஸ்வர் குமார் இவங்களுக்கு வந்து ரிஸ்கா நீங்க வந்து ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.